அனைத்து கடவுள்களையும் பாஜகவினர் சமமாக பாவித்தால் குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்தலாமே என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரத்தில் தேவைப்பட்டால் முருகர் மாநாட்டை இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நடத்துவோம், இப்போதைக்கு மதுரையில் நடத்துகிறோம் என்று ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவருக்கு பதிலளித்துள்ளார். மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வச்சுக்கணும்னு RSS பிஜேபியும் விரும்புது. அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துகிறாங்க. எதுக்காக என்ன தேவை இருக்குது? ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு முருகர் மாநாடை பழனியில் நடத்தினார். இப்போ இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்குது? நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும், உத்தரப்பிரதேசத்தில் நடத்தணும், ராஜஸ்தானில் நடத்தணும், மத்திய பிரதேசம் நடத்தணும். அதுதான் சமத்துவம், அதுதான் இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியாக இருக்கும். ஆனால் அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது, பதட்டத்தில் வச்சிருக்கிறது பாஜக. இது எல்லா வட மாநிலங்களில் எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா, கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் பார்த்து கொண்டு இருக்கின்றன. முருகர் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்துவது தான் உரியதாக இருக்கும். ஏன்னா தமிழ் கடவுள் நாம் இங்கே நடத்துவது, நாம் ஒரே தேசம், ஒற்றுமையான தேசம் என்பது தான். அதனால தான் நாம் காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷம் மட்டும் நடத்தலை, ஒவ்வொரு வருஷமும் காசியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அது யார் நடத்துறது? யூபி மக்கள் நடத்துகிறாங்க. தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடை, தமிழ் இலக்கியங்களை ஊக்குவிப்பதற்காக காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம். அதே போல் குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நாம் நடத்தியிருக்கிறோம். தேவைப்பட்டால் நாம் உலகத்தில் எங்கே வேணாலும் நடத்தலாம். முருக பக்தர்கள் மாநாடு இப்போதைக்கு நாம் நடத்துவதற்கு இங்கே முடிவு பண்ணியிருக்கிறோம். வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர், ராமர், இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி, மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று. பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.